This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, coding and more. Courses are available in both Tamil and English. Please click below link and join the course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. எது நல்லது எது கெட்டது ஒரு கிராமத்தில் ஞானமிக்க மனிதர் ஒருவர் வாழ்ந்தார். அவர் மிகவும் அமைதியானவர், அறிவு நிறைந்தவர். கிராமத்து மக்கள் அவரை மிகவும் மதித்தார்கள். அவருடைய அறிவுரைகள் பலரது வாழ்க்கையை மாற்றியிருந்தன. அவர் எந்த விஷயத்தையும் ஆழமாக புரிந்து எளிதாக பேசுவார். விலைமதிப்பற்ற குதிரை. அந்த முதியவரிடம் ஒரு அழகான, விலை உயர்ந்த குதிரை இருந்தது. அது காட்டு இயல்பு கொண்டது, ஆனால் அவர் அதை நன்கு பயிற்றுவித்திருந்தார். கிராம மக்கள், இந்த குதிரையை விற்றால் நிறைய பணம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் முதியவர், இந்த குதிரை எனக்கு நண்பன் மாதிரி, இதை விற்க மாட்டேன் என்றார். குதிரை தொலைந்தது. ஒரு நாள் காலை குதிரை காணாமல் போனது. அது காட்டுக்குள் ஓடிவிட்டது என்று மக்கள் நினைத்தார்கள். கிராமத்தினர் வந்து, எவ்வளவு துரதிர்ஷ்டம், குதிரையை விற்றிருக்கலாம், இப்போது எல்லாம் இழந்துவிட்டாய் என்றார்கள். முதியவர் சிரித்தபடி, இது துரதிர்ஷ்டமா நல்லதா என்று இப்போது எப்படி சொல்வது? வாழ்க்கையை முழுவதும் பார்க்காமல் ஒரு நிகழ்வை வைத்து முடிவு செய்ய முடியாது என்றார். குதிரை திரும்புதல். ஒரு வாரத்திற்குப் பிறகு அந்த குதிரை திரும்பி வந்தது. அதோடு 6 காட்டு குதிரைகளும் வந்தன. முதியவர் மீண்டும் சிரித்து, இது அதிர்ஷ்டமா இல்லையா என்று இன்னும் தெரியாது, இது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே என்றார். மகனுக்கு விபத்து. முதியவரின் மகன் அந்த காட்டு குதிரைகளை பழக்க முயன்றான். ஆனால் ஒரு குதிரை அவனை உதைத்துவிட்டது. இதனால் அவனுக்கு ஒரு கால் முறிந்து நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. மக்கள் மீண்டும் சொன்னார்கள், ஐயோ, இந்த குதிரைகள் வந்தது துரதிருஷ்டமாகிவிட்டது. உன் மகன் இப்போது ஊனமாகிவிட்டான். முதியவர் பதிலளித்தார், இது நல்லதா கெட்டதா என்று இன்னும் சொல்ல முடியாது. 5. போரும் மகனின் அதிர்ஷ்டமும். சிறிது காலத்திற்குப் பிறகு அந்த நாட்டில் போர் தொடங்கியது. எல்லா இளைஞர்களையும் இராணுவத்தில் சேர அழைத்தார்கள். கிராமத்தில் உள்ள பல இளைஞர்கள் போருக்கு அனுப்பப்பட்டார்கள். சிலர் திரும்பவே வரவில்லை. ஆனால் முதியவரின் மகன் கால் முறிவு காரணமாக போருக்கு அனுப்பப்படவில்லை. மக்கள் சொன்னார்கள், உன் மகனுக்கு கால் முறிந்தது உண்மையில் அதிர்ஷ்டமாக போய்விட்டது, அவன் உயிரோடு இருக்கிறான். முதியவர் மீண்டும் சிரித்து, நீங்கள் ஒரு சிறிய நிகழ்வை வைத்து முடிவு செய்கிறீர்கள், ஆனால் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். எந்த நிகழ்வும் நல்லதா கெட்டதா என்று உடனே சொல்ல முடியாது. கதையின் பொருள். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் உடனே நல்லது அல்லது கெட்டது என்று முடிவு செய்யக்கூடாது. ஒரு நிகழ்வு மோசமாக தோன்றினாலும் அது பின்னர் நல்ல பலனை தரலாம். அதேபோல் நல்லதாக தோன்றும் ஒரு நிகழ்வு பின்னர் பிரச்சனையை உருவாக்கலாம். வாழ்க்கையின் முழு பயணத்தையும் பார்க்காமல் ஒரு நிகழ்வை மட்டும் வைத்து தீர்ப்பு சொல்ல முடியாது. நேரம் மட்டுமே உண்மையான பதிலை தரும்.